ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சண்டே எப்படி போச்சு, அந்த டேவை நான் என்னென்னலாம் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்னைக்கு சண்டே காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் 6 o'clock போல் வெயிலுக்கெல்லாம் முன்னாடியே வத்தல் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதோட ப்ராசஸ் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாட்டர்டே ஒரு 3 கிலோ அரிசி போல் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு ஒரு 4 to 5 hours ஊற வச்சு கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த அரிசியோடையே ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசியும் எடுத்துக்கிட்டேன். அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கிட்டேன். நல்லா தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. 4 கிலோ நான் 3 கிலோ ரைஸ்க்கு ஒரு 6 இல்லைன்னா 5 கிலோ தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் உப்புனா தேவையான உப்பு. எப்பவுமே நம்ம வாயில வச்சு பார்க்கும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கணும். ஏன்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நிறைய உப்பு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே போடணும். போட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாவு நல்லா லிக்விடாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த லிக்விடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுக்கு கண்டிப்பாக 2 பேர் வேணும். ஒருத்தர் மேலேருந்து ஊற்றணும், நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு கட்டிப்படாமல் வரும். கட்டி பட்டுருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி புளியும் போது ஈஸியாகவே இருக்காது. 1 மணி நேரத்தில் முடிகிற வேலை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதனால ஒருத்தர் ஊற்ற ஊற்ற ஒருத்தர் கலரிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டிப்படாமல் இருக்கும். ஆக்சுவலாக அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் கிளிப் ஷூட் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஏன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோமா, என்கிட்ட ட்ரைபேட் இல்லை. அதனால நாங்கள் 2 பேரும் அந்த வேலை செஞ்சதுனால என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் வாயிலே சொல்கிறேன். இன்னும் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் வேணும்னா முத்துலக்கி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க சேனலை பாருங்கள். நானும் அவங்க சேனலில் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் இதை போட்டேன். அன்றைக்கி வத்தல் எல்லாம் போட்டு அன்றைக்கி சாட்டர்டே அந்த காசி வச்சுட்டோம் அப்படின்னா ஓவர் நைட் ஆற வச்சோம்னா காலையில் எழுந்த உடனே நம்ம புழிஞ்சு விட்டுலாம். நாங்கள் ஆவின் பால் கவர் இருக்கு இல்லையா, அதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு போட்டோம். நான் இந்த பைப்பிங் பேக்கில் ட்ரை பண்ணேன், பட் செட் ஆகலை. ஆவின் கவர்லேயே போட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒரு 2, 3 புடவை வந்துச்சு. 3 கிலோ 4 கிலோ போட்டோம். ஒரு 1.5 கிலோ 2 கிலோ பக்கம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் வென்மார்ட் இருக்கு இல்லையா, பேக்கிங் ஷாப் சென்ட்ரல் கிட்ட, அதுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது அது அன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு. ஏதோ அவங்க ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள் அது, அன்னைக்கு லீவு. ஸோ டிசப்பாயிண்டடோடு வந்துட்டேன். தம்பியோடு கூப்பிட்டு போயிருந்தேன். தம்பி பயங்கரமாக திட்டினா, ஏன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அன்னைக்கு ஊருக்கு போனோம். ஏன் அப்படின்னா நாங்கள் செக்கில் எண்ணெய் ஆட்டி தான் யூஸ் பண்ணுவோம். நாங்களே ஆட்டுறது இல்லை இப்போ, முன்னாடி ஆட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ எள்ளும் இதுவும் கிடைக்கிறதில்ல, வேர்க்கடலையும். அதனால சரி செக்குலேயே போய் நமக்கு தெரிஞ்சவங்க செக்கு இருக்குது ஊரில். கும்மிடிப்பூண்டி தான் எங்கள் ஊர், அம்மாவோட ஊர். ஸோ அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் தான் கிளம்பியிருந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்களா, ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போல் எடுத்திருந்தேன். ஜாலியாக இந்த இந்த மெமரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் ஊரில் இருந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் ஊருக்கு போயிட்டு போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போவோம். திரும்ப வரும்போது அப்படியே ரொம்ப டிசப்பாயிண்டோட தான் வருவோம். அதெல்லாம் ஒரு காலம். அந்த ட்ரெயின்ல போம்போது அந்த மெமரீஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜியா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ஃபீலிங்காவும் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு ஒரு வேலை ஒரு ஸ் வே இப்போ ஒர்க் பண்றோம். அம்மா வேற வேலை. ஃபர்ஸ்ட்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்கூல் லீவ் விட்டா ஊருக்கு போயிரணும். அது மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ட்ரெயின்ல போம்போது ஒரு 2 ஹவர்ஸ் ஜர்னி இல்லையா? ட்ரெயின்ல போம்போதே நான் அந்த அந்த மந்த்துக்கான அக்கவுண்ட்ஸ் க்ளோஷரும் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட வீட்டு அக்கவுண்ட் க்ளோஷர், என்னோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, எண்ணெயும் வாங்கிட்டு